அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 16/2/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:34 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கா? இந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கறதுக்கான ஒரு வழியை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது நமக்கு எதிர்மறையாக யாராவது ஏதாவது செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு நடக்கிற நல்லது கூட நடக்காமல் தட்டி போயிருங்க. அப்படி நம்மளுடைய எதிரிகள் ஏதாவது செய்திருந்தா கூட அதை எளிமையாக நம்ம நீக்கிக் கொள்ளலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு எதையுமே பெற முடியாது. எனவே இன்று கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இன்று பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக செலவு செய்ய வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணப்படலாம். எனவே எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படலாம். பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இது உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்த உதவும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதில் மும்முரமாக இருப்பீர்கள். துணையிடத்தில் இது பற்றி பேசுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவார்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது தொடர்பாடல் திறன் மூலமாக துணையை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும். துணையுடன் நல்ல புரிந்துணர்வை மேம்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான வளர்ச்சி காண்பீர்கள். திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும். பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. திறமையை பயன்படுத்தி நன்மை அடைவீர்கள். இன்று இலக்குகளை குறித்த நேரத்தில் அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பாக நேரத்தை செலவிடுவீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறு கடன் வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். திடகாத்திரமாக பராமரிப்பீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக இந்த நாளை சிறந்ததாக்கிக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். புதிதாக கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை காதலை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். துணையுடைய நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது. இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை திடமாக வைத்திருக்க உதவும். உங்களிடம் நம்பிக்கை எண்ணம் காணப்படும்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு என்று லட்சியத்தை அமைத்துக்கொண்டு அதனை அடைய முயற்சி செய்வீர்கள். உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும். இன்று உயர்ந்த லட்சியத்தை அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது. அதிக பணிகள் காணப்படலாம். அவை இயந்திரத்தனமானதாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் தேவைகளுக்கு செலவு செய்ய போதிய அளவு பணம் காணப்படும். எதிர்கால முதலீடு திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தொடை மற்றும் கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம். முறையாக உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இறை வழிபாட்டின் மூலமாக மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இது உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் ஸ்திரத்தன்மை இருக்காது. சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள். மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உங்களை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படும். பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. தோல் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எந்தவிதமான சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். அமைதியாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அனுகூலமானதாக இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நீங்கள் உற்சாகத்தோடு பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரிடத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த இயலாது. மனதில் சில குழப்பங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் பணப்பற்றாக்குறை காணப்படலாம். இன்று பணத்தை கரைவதை காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. உங்களிடம் இன்று உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உறுதியின் மூலமாக சிறந்த பலன்களை காண்பீர்கள். வெற்றியின் மீதான நம்பிக்கை காரணமாக வெற்றி உங்களது கதவை தட்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக ஆற்றி நற்பெயர் பெறுவீர்கள். சக பணியாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்புறவு கொண்டிருப்பீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. இன்று அமைதியாக ஓய்வெடுப்பது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்காது. என்றாலும் இறை வழிபாட்டின் மூலமாக இந்த நாளை நீங்கள் சமாளிக்கலாம். குடும்பத்தோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறு செய்ய நேரிடலாம். அதனை உங்கள் மேலதிகாரிகள் கவனிப்பார்கள். வேலையை திரும்ப செய்ய கூறுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் மாறுபடக்கூடிய மனநிலை உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். ஆரோக்கியமான உறவிற்கு நீங்கள் இன்று சகஜமாக இருக்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடன்கள் மூலமாக பணம் பெறுவீர்கள். அதனை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் துடிப்போடு இயங்க தேவையற்ற கவலைகளை விட்டொழிக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தவறுகள் நேராமல் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம். உங்களது நடத்தையில் இது வெளிப்படும். துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொடை மற்றும் கால்வலியால் அவதிப்பட நேரிடலாம். தியான பயிற்சி மேற்கொள்வது நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வரலாம். உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக இருக்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகரித்து கொண்டே இருப்பதாக உணர்வீர்கள். எனவே திட்டமிட்டு பணியாற்றுவது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். இந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவீனங்கள் ஏற்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. நிதி நிலைமையை சிறப்பாக ஆக்க பயனுள்ள யுக்திகளை கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் மனக்கவலையை தவிர்க்க வேண்டியது நல்லது. சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.